1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு தாரண்யாவின் அன்பு வணக்கங்கள். ஜாதகத்தை பார்த்து ஒருத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். இதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சில பேர் ஏழையாக இருந்தாலும் சொன்ன சொல்லு காப்பாற்றுறாங்க, வாங்கின கடனை திருப்பி கொடுக்குறாங்களே சார். சில பேர் பணக்காரங்களாக இருந்தாலும் சொன்ன சொல்லு காப்பாற்ற மாட்டுறாங்க, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க மாட்டுறாங்க. இதுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது காரணம் இருக்கா சார்? கண்டிப்பாம்மா, நல்ல கேள்வி தான் அது. இதுதான் சொல்கிறது, ஜோதிட ரீதியாக அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. இதை ஒருத்தவங்களோட ஜாதகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ நாயகன் படத்தில் ஒரு டைலாக் வருதா, அப்பா நீங்கள் நல்லவங்களா இல்லை கெட்டவங்களா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இதே மாதிரி தான் ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது இவங்க சொன்ன சொல்ல காப்பாற்றுவாங்களா, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்களா, ஏதாவது வாங்கின கடனை திருப்பி கொடுப்பாங்களா, உண்மையிலே இவங்க பேசுகிற பேச்சில் உண்மை இருக்குமா, அவங்க செய்கிற செய்கையில் உண்மையாக இருக்குமா, இதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும்ல. இதை ஜாதக ரீதியாக ஓரளவு கண்டுபிடிக்கலாம். அதாவது சொல்லுவாங்க எப்படின்னா, ஜோதிடத்தை அடிப்படை விஷயங்களை முதல்ல நல்லா படிக்கணும். எடுத்தோன்னே அப்படி அட்வான்ஸ் எல்லாம் போயிட முடியாது. அடிப்படை அப்படிங்கிறது என்றைக்குமே மாறாது. அப்ளைடுங்கிறது அதோட அட்வான்ஸ் டைப்பு இதுதானே. அப்போ ஜோதிடம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அந்த ஜாதகத்தில் என்னென்ன அம்சங்கள் பார்க்கணும். முதல்ல ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. லக்னம் அப்படின்னா முதலிடம் இல்லையா ஜாதகத்தில். அப்போ லான்னு போட்டிருக்கும் ஜாதகத்தில். அந்த லக்னத்துக்குரிய கிரகம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் முதல்ல. அப்போ லக்னாதிபதி 6, 8, 12 மறையாமல் இருக்கணும். அடுத்தது லக்னாதிபதிக்கு சில பகை வீடுகள் இருக்கும், பாதக வீடுகள் இருக்கும், அங்கே போகாமல் இருக்கணும். அதுக்கு அடுத்தது அதோட பகை கிரகங்களோட சேர்ந்தோ அல்லது பகை கிரகங்களோட பார்வையை பெற்றோ இருக்கக்கூடாது. இப்படி இருந்ததுன்னா லக்னாதிபதி வலுவாக இல்லை அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இப்போது மேஷ லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா மேஷ லக்னத்துக்கு உரிய கிரகம் செவ்வாய் தான் லக்னாதிபதி. இந்த செவ்வாய் மேஷத்தில் இருந்தாலும் ஆட்சி பெற்றதாக அர்த்தம், விருச்சிகத்தில் இருந்தாலும் ஆட்சி பெற்றதாக அர்த்தம். 8ஆம் இடமாக இருந்தால் கூட விருச்சிகம் ஆட்சி பெற்ற வீடு தான், பட் ஓரளவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அடுத்தது மகரத்தில் இருந்ததுன்னா உச்சம் பெற்றதாக அர்த்தம். அப்போது இதுக்கு பகை வீடு அப்படின்னு சொல்கிறோம்ல, இதுக்கு பகை வீடாக இருக்கக்கூடிய, அதாவது கன்னியிலையோ மிதுனத்திலேயோ செவ்வாய் அமர்ந்திருந்தால் அந்த லக்னாதிபதி பலமிழந்தவராக கருதப்படுவார். அடுத்தது மேஷ லக்னத்துக்கு பாதக ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் உட்கார்ந்துருந்தாலும் இந்த லக்னாதிபதி வலுவிழந்து விட்டார் அப்படின்னு அர்த்தம். அதாவது முதல்ல ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே 1ஆம் இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போ 1ஆம் இடம்ங்கிறது லக்னம். லக்னத்துக்குரிய கிரகம் 6, 8, 12 மறையாமலோ பாதக மாரக ஸ்தானங்களில் இல்லாமலோ பகை வீடுகளில் இல்லாமலோ இருந்தால்தான் அந்த லக்னத்துக்குரிய ஜாதகர் கொஞ்சம் கம்பீரமாக இருப்பார், சொன்ன சொல்ல காப்பாற்றுவார், அவர் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், எதுக்கு நல்லா டயலாக்லாம் விட்டுட்டு பின்னாடி போய் காதை சொரிஞ்சிட்டு நிற்க மாட்டார், அந்த சொன்ன சொல்லு, அந்த கம்பீரம், இந்த நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையெல்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ ஒரு ஜாதகத்தில் முதல்ல லக்னாதிபதி நல்லா இருக்கணும். சுபக்கிரகங்களோட பார்வை பெற்றிருக்கிறதும் விசேஷந்தான். இதெல்லாம் இருந்தால் தான் முதல்ல ஒரு அடையாளம். இப்போ நீங்கள் தாரண்யாங்கிறது ஒரு அடையாளம் தானே. தாரண்யா எதுக்கு நல்லா பேசும், பின்னாடி போனால் அப்படியே நைஸாக வில்லங்கம் பண்ணி விட்டுட்டு போயிடும், சொன்ன சொல்ல காப்பாற்றாதுன்னா உன்னுடைய லக்னாதிபதி சரியில்லைங்கிறத முதல் அதை எடுத்துக்கணும். அப்போ அவங்க யார்? லக்னம்னாலே கம்பீரம், லக்னம்னாலே சுயமரியாதை, லக்னம்னாலே ஆரோக்கியம், இப்படி நிறைய இருக்குது. இதுதான் முதல்ல எடுத்துக்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னம் எங்கே இருக்குது, லக்னத்துக்குரிய கிரகம் வலிமையாக இருக்கா, குறைந்தபட்சம் கெட்டு போகாமலாவது இருக்கா, இப்படி பார்த்து தான் முதல்ல அந்த ஜாதகர் யாருங்கிறது தீர்மானிக்கிறது ஒன்று. அடுத்தது திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில். அது எப்படின்னா 1, 5, 9 ஒரு ஜாதகத்தில் 1ஆம் இடத்தை இப்போ லக்னாதிபதியை பார்த்துட்டோம். அடுத்தது 5ஆம் இடத்தை பார்க்கணும். 5ஆம் இடம்ங்கிறது என்ன சொல்கிறான்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், புத்திஸ்தானம், இதெல்லாம் சொல்லிட்டு வருவாங்க. உங்களோட சிந்தனை ஸ்தானம். அப்போ நல்ல புத்தி இருந்தால் தானே நல்ல செயல்களை செய்ய முடியும். ஆசைகளை நிறைவேற்றிக்கிறது மட்டும்தான் அதிர்ஷ்டம் நம்ம நினைக்கிறோம். நம்ம செயல்கள் எல்லாமே நல்லதாக இருக்கும். இப்போ 5ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் பிறக்க வேண்டிய குழந்தைகள் நல்ல பிள்ளைகளாக பிறக்கும். வசதியான வீட்டு பிள்ளைகளை இருந்துட்டு எல்லா தவறும் பண்ணிகிட்ருக்குல்ல, எத்தனை பேர் பிள்ளைகளால் அதிருப்தி அடைகிறாங்க. அப்போ 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். 5ஆம் இடம் எப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதை பூர்வ புண்ணியம்னு சொல்கிறாங்கல்ல. நாம் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் நமக்கு 5ஆம் இடம் நல்லாயிருக்கும். அப்போது லக்னாதிபதி எந்த அளவுக்கு முக்கியமோ அடுத்தது 5ஆம் அதிபதி.
அப்போ 5ஆம் அதிபதினா 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் எது? இது 6, 8, 12 மறையாமல் இருக்குதா? பாவ கிரகங்களோட சேர்க்கை பெறாமல் இருக்குதா? அல்லது பாதகஸ்தானம் இந்த மாதிரி இடங்களில் மறைஞ்சிருக்கா? இப்படியெல்லாம் பார்த்து தான் எடுக்கணும். அப்போ 5ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருந்தால் அவனுடைய பூர்வீகம் நல்ல பூர்வீகம். அதாவது என்னதான் வாழ்ந்து நொடித்த குடும்பமாக இருந்தால் கூட கெட்டாலும் மேன்மக்களேன்னு ஒரு பழமொழி சொல்கிறாங்கல்ல, அது 5ஆம் இடம். அப்போ 5ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் ஒரு கடங்காரன் நம்ம வீட்டு வாசலில் நிற்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், எல்லா பேங்க்லேயும் லோனை வாங்கி வச்சுருப்பான், லோன் வாங்குறதுக்கு அந்த ஆஃபீஸஸ் நிற்பான், அவன் பாட்டுக்கு சமாளிப்பான், அழகாக சமாளிப்பான். இல்லாட்டி லோனை வாங்கிட்டு வெளியூருக்கு ஓடி போயிடுவானுங்க கொடுக்காம. ஏதாவது இந்த மாதிரி வாங்கிட்டு ஓடி போயிடுறாங்கல்ல, இது 5ஆம் இடம் சரியில்லாதவன் தான் நினைப்பான். நாளைக்கு இந்த இடத்துல நின்னோம்னா நமக்கு அசிங்கமாக இருக்கும்ல. இந்த மாதிரி போனவங்க, பயந்துட்டு ஓடினவங்க, பணம் கட்டாமல் ஓடினவங்க, வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காமல் ஓடிட்டாங்க அப்படின்னு 4 பேர் நம்மளை பார்த்து காரி துப்புவாங்களே அப்படின்னு ஒரு கவலை இருக்கணுமா வேணாமா? இதுதான் 5ஆம் இடம் தீர்மானிக்கிறது. அப்போ 5ஆம் அதிபதி நல்லா இருந்ததுன்னா அவங்க சொன்ன சொல்ல காப்பாற்றணும். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க நம்மளை பற்றி தப்பாக நினைக்கக்கூடாது. நாளைக்கு நம்ம இறந்து போயிட்டா கூட நம்மளோட பிள்ளைகளை பார்த்து உங்கள் அப்பா அயோக்கியன்னு யாரும் சொல்லக்கூடாது. இந்த கவலை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி எந்த அளவுக்கு முக்கியமோ கெட்டு போகாமல் இருக்கணும்னு சொல்கிறோமோ 5ஆம் அதிபதியும் கூடுமான வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறது நல்லது. இதுக்கு அடுத்தது லக்னாதிபதியை பார்த்தோம், 5ஆம் அதிபதியை பார்த்தோம். அடுத்தது 9ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதியை பஞ்சமாதிபதின்னு சொல்லுவாங்க, 9ஆம் அதிபதியை பாக்கியாதிபதின்னு சொல்லுவாங்க. அப்போ லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி. இப்போது பாக்கியாதிபதி ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும், பாக்கியஸ்தானமும் நல்லா இருக்கணும். நம்ம அது வேணான்னு சொல்ல முடியாது. அப்போ பாக்கியாதிபதி நல்லா இருந்தால்தான் இது இதை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அதுக்கான பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, கொடுப்பனை இல்லை, நான் கொடுத்து வைக்கலைங்கிறாங்கல்ல. அப்போது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள், சந்தோஷங்கள் எல்லாமே சேர்த்து தான். நம்மளோட தந்தையோட சொத்து இருந்தால் கூட அனுபவிக்கணும்ல, வீட்டில் இருக்கக்கூடிய சொத்து அனுபவிக்கணும்ல, நமக்கு வர வேண்டிய பங்கு சேரணும்ல, வேலைக்கு சாப்பிட்ணும்ல, நினைச்ச காரியங்களை செய்யணும்ல. இதுக்கு பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9, 9ஆம் இடம் தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், தந்தை வழியில் உள்ளவங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போது 9ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்தாலும் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சுகங்களை எல்லாம், அனுபவிக்க வேண்டிய சொத்துக்களை எல்லாம், பெற வேண்டிய சந்தோஷங்களை எல்லாம் நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறது 9ஆம் இடம். அப்போது ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி எக்காரணம் கொண்டும் கெட்டு போயிருக்கக்கூடாது. அடுத்தது 5ஆம் அதிபதி மேக்சிமம் கெட்டு போயிருக்கக்கூடாது, 9ஆம் அதிபதியும் கெட்டு போயிருக்கக்கூடாது. யாருடைய ஜாதகத்திலலாம் லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, இதுக்கு ரொம்ப சிறப்பு இருக்குது. இந்த 1, 5, 9 இது அப்படியே நீங்கள் லக்னத்துலேருந்து 5ஆம் இடம், 9ஆம் இடம், திரும்பவும் லக்னம் கோடு போட்டிங்கன்னா முக்கோணம் வரும்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரே திரிகோணம்னு சொல்கிறோம் இல்லையா. திரிகோணம்னா ஒன்றும் கிடையாது, 3 கோணங்கள் அவ்வளோதான். அப்போது லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இது 3ம் கெட்டு போகாமல் இருந்தால் அவன் என்ன தான் ஏழையாக இருந்தால் கூட, கீழ்நிலையில் இருந்தால் கூட ஒரு கட்டத்தில் நல்லா மேலே வந்துடுவாங்க. அவங்களுக்கு மற்றவர்கள் மத்தியில் ஒரு மரியாதை இருக்கும். இவனை நம்பி போகலாம், இன்றைக்கி இவன் வேலை பார்த்தான்னா இந்த மாதம் சம்பளம் கொடுத்தான்னா 1ஆம் தேதி கரெக்டாக கொடுப்பான். 2வது இவனை நம்பி கடன் கொடுக்கலாம், இவன் சொன்னான்னா திருப்பி கொடுத்துருவான். ஒரு வேளை திருப்பி கொடுக்க போயிட்டா கூட அதுக்கான எக்ஸ்கியூஸ் சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் டைம் கொடுங்கன்னு அவகாசம் கேட்பான். வாங்கினோமேங்கிறனால கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது கொடுக்காம விட்டால் நம்ம அதை ஒரு கௌரவ குறைச்சலாக அவன் ஃபீல் பண்ணுவான். இதுதான் 1, 5, 9க்குரியது. அப்போ நல்லதா கெட்டதா? இப்போ பழங்கால ஜோதிட நூல்களில் இது நிறையா சொல்லியிருக்கு. என்னுடைய ஆசான் நெல்லை வசந்தன் ஐயாவும் அடிக்கடி சொல்லுவார், ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி கெட்டு போச்சுன்னா அவனுக்கு ஜாதகமே பார்க்கக்கூடாதும்பார். புரியுதா? குறைந்தபட்சம் 2வது நல்லா இருக்கணும், லக்னாதிபதியாவது நல்லா இருக்கணும், அல்லது லக்னாதிபதியோடு 5ஆம் அதிபதியும் நல்லா இருக்கணும். அப்படி இல்லையா 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். அப்போ இந்த 3 கிரகங்களில் 1ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி சொல்கிறோம்ல, இந்த 3 அதிபதிகளில் குறைந்தபட்சம் 2 அதிபதிகளாவது நல்லா இருக்கணும். அதுதான் இப்போ கேட்டிங்கள்ல, முதல்ல ஒருத்தங்க நல்லவனா இல்லை கெட்டவனா அப்படின்னு எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்னா, இந்த 1, 5, 9 கெட்டு போகாமல் இருந்தால் தான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது 2 அதிபதிகள் நல்லாயிருக்கும், சில பேருக்கு 3 அதிபதிகளுமே நல்லாயிருக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த 3மே கெட்டு போயிருக்கும். அவன் தான் பார்த்திங்கன்னா அப்படியே தன்னை பெரிய மேதாவி மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. சோஷியல் மீடியாவில் நிறைய அந்த மாதிரி பார்க்கலாம். அவங்களோட ஜாதகத்தை வாங்கி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஆனால் காட்ட மாட்டாங்க. இதுவே தெரியாமல் தான் பல இடங்களில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ 1, 5, 9
லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி ஒரு ஜாதகத்தில் கெட்டு போச்சுன்னா அவனுக்கு ஜாதகமே பார்க்கக்கூடாதுங்கிறான். ஆனால் லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி கெட்டு போனவன் பல பேர் ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கான், மற்றவங்களுக்கு ஜோதிட குருவாகவே இருந்துக்கிட்டு இருக்கான். அதனால் என்னென்னா இது 3 குடும்பம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருந்தால் அவங்க ஓரளவு அந்த சொன்ன சொல்ல காப்பாற்றுவாங்க. ஏழையாக இருந்தால் கூட வாங்கின கடனை கரெக்டாக திருப்பி கொடுப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டோம்னா அந்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. சப்போஸ் காப்பாற்ற முடியாமல் போச்சுன்னா அப்படியே மனசளவில் தடுமாறுவாங்க. இது அத்தனை கேரக்டர்கள் இருக்கும். அதனால் ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 ரொம்ப முக்கியம். இப்போ இந்த லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி கெட்டு போகாமல் இருக்கணும்னு சொல்கிறோம்ல, அதே போல் இந்த லக்னம் 5ஆம் இடம் 9ஆம் இடம் இதில் பாவக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது. இப்போ 5ஆம் இடத்துல போய் ஒரு பாவக்கிரகம் உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு சனி உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், படிப்பில் பிரச்சனை இருக்கும், பரம்பரையில் சில கோளாறுகள் வந்துடும். 9ஆம் இடத்துல போய் ஒரு பாவக்கிரகம் உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன தான் இருந்தால் கூட எதையும் அனுபவிக்க முடியாமல் போகும். ஒரு ஜாதகத்தில் 1ஆம் இடம் 5ஆம் இடம் 9ஆம் இடம் அதற்குரிய கிரகங்கள் கெட்டு போகாமல் இருக்கணும், மறைவிடங்கள் இல்லாமல் இருக்கணும். அதே சமயத்தில் பாவக்கிரகங்களோட சேர்க்கை இல்லாமல் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி 1ஆம் இடம் 5ஆம் இடம் 9ஆம் இடம் இந்த 3 இடங்களிலையும் பாவக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 1, 5, 9 நல்லா இருக்கணும். குறைந்தபட்சம் இதில் 2 ஸ்தானங்களாவது நல்லா இருக்கணும். அதே போல் 1, 5, 9ஆம் அதிபதிகளில் குறைந்தபட்சம் 2 அதிபதிகளாவது கெட்டு போகாமல் நல்லா இருந்தால் அவங்க ஓரளவு நம்பிக்கைக்குரியவர்கள், பெரிய அளவுக்கு சிரமப்பட மாட்டாங்க. என்ன தான் சிரமப்பட்டால் கூட ஒரு கட்டத்தில் மேலே வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஜாதகம் பார்த்து ஒருத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க சார். மிக்க நன்றி. நன்றிம்மா. மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.